ஜீ தமிழ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு வர சீரியல் தான் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் 1 வந்து நம்ம ஆர்த்திகா வந்து தீபாங்கிற பேர்ல வந்து ஹீரோயினா நம்ம கார்த்திக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல வந்து கார்த்திகை தீபம் சீரியல்ல வந்து நம்ம கார்த்திக் ஆர்த்திகா நடிச்ச சீசன் 1 வந்து நல்லா டிஆர்பில உச்சத்துல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ கூட விட்டு கொடுக்கல. ஆனா இப்போ கார்த்திகை தீபம் சீசன் 2ங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம கார்த்திக்கு வந்து ஜோடியா வைஷ்ணவி நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தீபா நடிக்கும் போது ரீச் ஆகின அளவுக்கு நம்ம வைஷ்ணவி நடிச்சு கொண்டிருக்கும் போது கார்த்திகை தீபம் ரீச் ஆகலன்னே சொல்லலாம். ஆனா கார்த்திக்காக எல்லா ரசிகர்களும் இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணாம தான் சீரியல் பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில பார்த்தோம்னா கார்த்திக் வந்து இந்த சின்ன திரையிலையும் சரி வெள்ளித்திரையிலையும் சரி காலடி வைக்கிறதுக்கு முதல் ரொம்ப கஷ்டங்கள் நிறைய சவால்களை வந்து சந்திச்சிருக்காங்க. சரி எதுவா இருந்தாலும் நாம பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னு சொன்னா விட்டுடலாம், அதாவது டேக் இட் ஈஸி பாலிசிங்கிற மாதிரி தான் நம்ம கார்த்திக் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பண்ணி பார்ப்பாங்க, பிடிச்சா பிடிக்கட்டும் இல்லைன்னா விட்டு போகட்டும்ங்கிற மாதிரி தான் நம்ம கார்த்திக் எல்லாத்தையும் ஸ்மூத்தாக கொண்டு போவாங்களாம். இப்போ பார்த்தோம்னா கார்த்திக் வந்து ஆரம்பத்தில் நல்லா படிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு படிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்டே வர இல்லையா, நம்ம நடிக்கணுங்கிற மாதிரி நடிப்பில் தான் ஆர்வம் இருந்திருக்கு. ஆனால் எல்லா பேரண்ட்ஸையும் போல் நம்ம கார்த்திக் ராஜோட பேரண்ட்ஸும் வந்து நம்ம புள்ள வந்து படிக்கணும், படித்து நல்ல பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு தான் அவங்களும் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஆசை வந்து அவங்களுக்கு நிறைவேறலையா. ஏன்னா காலேஜுக்கு கூட வந்து ஒழுங்காக போக மாட்டாங்களா கார்த்திக். ஆனால் அவங்க கல்லூரி படிப்பெல்லாம் வந்து நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. சொல்ல போனா ஒரு கெட்டிக்கார பையனா தான் இருந்திருக்காங்க கார்த்திக். ஆனா அவங்களுக்கு நடிப்புல இருந்த ஆர்வம் அவ்வளோ படிப்புல இல்லையா. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் ராஜுக்கு வந்து இப்படி காலங்கள் கல்லூரி கதைகளை வந்து ஹீரோவா நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. சரி இந்த ஸ்டோரி வந்து நல்லா இருக்குமான்னு தெரியல, எதுக்கும் நடிச்சு பார்க்கலாம் அப்படின்னுட்டு நேரா கார்த்திக் வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் நம்ம கார்த்திக் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. கார்த்திக்கோட உன்னதமான நடிப்பு டைரக்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சா. அதுக்கப்புறமா அதில் அந்த கல்லூரி கதையிலே வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க கார்த்திக். அந்த சீரியல்ல இருந்தே கார்த்திக்கு வந்து நிறைய ரசிகர்கள் கிடைச்சிட்டாங்க. சொல்ல போனால் அநேகமான பெண்கள மனசுல வந்து நீங்காத இடத்தை பிடிச்சிட்டாங்க கார்த்திக். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா விஜய் டிவிலேயே வந்து ஆஃபீஸ் நாடகத்தில் வந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது கார்த்திக். சொல்ல போனா நம்ம கார்த்திக்கு வந்து ஆஃபீஸ் நாடகம் வந்து மிகப்பெரிய பேரையும் புகழையும் வந்து வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்திக் வந்து சரி நாம சின்ன திரையிலேயே வந்து இவ்வளோ பேர் வாங்கிட்டோம், எதுக்கும் வெள்ளித்திரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு படம் நடிக்கிறதுக்கு போறாங்க. ஸோ 2 படத்துக்கு மேல வந்து நடிச்சிருக்காங்க, நிறைய குறும்படங்கள் நடிச்சிருக்காங்க. சின்ன திரையில கிடைச்ச வரவேற்பு நம்ம கார்த்திக்கு வெள்ளித்திரையில வந்து கிடைக்கல. ஸோ இதனால மறுபடியும் சின்ன திரைக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஜீ தமிழ்ல வந்து செம்பருத்தி சீரியல்ல ஹீரோவா நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. சொல்ல போனா செம்பருத்தி சீரியல் மூலமாவே கார்த்திக் வந்து பிரபலம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் செம்பருத்தி சீரியல்ல தொடர்ந்து எங்களுக்கு கார்த்திக் ராஜ் அண்ணாவோட சீரியல் வந்தே ஆகணும், அவரு அடுத்தடுத்து சீரியல் பண்ணிட்டே இருக்கணுங்கிற மாதிரி அதிக ரசிகர்கள் வந்து ஆசைப்பட்டதால அதே ஜீ தமிழ்ல தான் கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு நம்ம கார்த்திக்கு கிடைச்சிருக்கு. நிறைய சீரியல்ல வந்து ஒரு சாதாரண மனுஷனாவும் அதே மாதிரி ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையனாவும் பார்த்திருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு கிராமத்து பையனை ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. கார்த்தியோட நடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்தை